ஒளியும் இறைவன்தான், இருளும் இறைவன்தான். ஆனால் நாம் இருளை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அது இறைவன் என்று உணராமல், பகலில் நாம் சூரியனை வணங்குகிறோம், சிவனையும் வணங்குகிறோம். இரவு வந்ததும் சந்திரனை வழிபடுகிறோம். ஆனால் அமாவாசை அன்றுக்கு சந்திரன் காணப்படாது. அந்த நாளில் கூட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. இது உண்மையில் இருளின் வழிபாடுதான். இந்த விளக்கத்தை பின்பற்றி இன்னொரு பக்தன் எழுந்து, ஐயா, நீங்கள் கூறியது மிகவும் ஆழமான கருத்தாக உள்ளது. ஆனால் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூற முடியுமா என்று கேட்டார். பெரியவர் சிந்தித்துவிட்டு கூறினார், சிதம்பரத்தில் உள்ள கோவிலில் இறைவனை மறைத்து ஒரு திரை போடுவார்கள். பின்னர் அந்த திரையை நீக்கினால் வெட்டவெளி மட்டும் தெரியும். அது இறைவன் இருளாகவும் வெட்டவெளியாகவும் இருக்கிறான் என்பதை உணர்வதற்காக. மேலும் பலர் கருப்பன், இருளப்பன் மற்றும் கருப்பசாமி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுவும் இறைவன் பெயர்தான். அனைத்து கோவில்களிலும் கடவுளின் சிலை கருப்பாக இருக்கும். ஏன் தெரியுமா? அதுவும் ஒரு வகையில் இறைவன் இருளாக இருக்கிறான் என்ற தத்துவத்தை குறிக்கிறது. நாம் வணங்கும் ராகு கேது கூட இருள்தான். தினமும் வரும் ராகு கேது நேரத்தில் வெளிப்படும் சக்தி கூட இருளானதுதான். அதை உணர்வதற்காகவே ராகு தீபம் ஏற்றப்படுகிறது. ராகு கேதுவிலிருந்து வரும் கருமையான சக்தியே நமக்கும் மெய் விளக்கம் பெறவும், உடல் நலம் பெறவும் மற்றும் பல வாழ்க்கை வளங்களை பெறவும் வழிவகுக்கிறது. அப்போது மற்றொருவர் கேட்டார், ஐயா, இது சற்று ஆழமாக இருக்கிறது. தயவு செய்து இன்னும் விளக்கமாக கூறுங்கள். பெரியவர் ஒரு அகல் விளக்கை எடுத்து வரச் செய்து அதில் தீபம் ஏற்றி, இப்போது இதில் இருள் இருக்கிறதா என்று கேட்டார். அனைவரும் இல்லை, வெளிச்சமாக தெரிகிறது என்று பதிலளித்தனர். அவர் மெல்ல கூறினார், இந்த ஜோதியில் இருளும் இருக்கிறது, அதை நான் காட்டுகிறேன். அதன் பிறகு விளக்கில் உள்ள சுடரை உற்று நோக்கச் செய்தார். இந்த சுடரின் கீழே திரியின் அருகே பாருங்கள், நீங்கள் ஒரு சிறிய இருளை காண்கிறீர்களா? அனைவரும் கூர்ந்து கவனித்தனர். ஆமாம், அதற்கு கீழே சிறிய இருள் தெரிகிறது என்று கூறினர். பெரியவர் மேலும் விளக்கினார், இந்த ஜோதி கடவுள் என்றால் அந்த இருளும் கடவுள்தான். இந்த இருளிலிருந்துதான் ஒளி வருகிறது. இயற்கையிலும் இருளிலிருந்து ஒளி வெளிப்படுகிறது. இரவில் வானில் நட்சத்திரங்கள் மின்னுவதை பார்க்கிறோம் அல்லவா? அதன் பின்னணியில் இருப்பதும் இருளே. இதனால்தான் சிவராத்திரி அன்று நாம் இறைவனை இருளாக வணங்குகிறோம். இது முழுமையான இருளான நாள். ஆனாலும் அந்த இருளில் நாம் இறைவனை உணர முடியும். இந்த விளக்கத்துடன் அவர் மேலும் கூறினார், நாம் ஒளியை பார்க்கும் பொழுது அறிவு இருளாகியும், இருளை பார்க்கும்போது அறிவு ஒளியாகியும் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பெரியவர் சிவனின் கண்கள் பற்றி ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார். சிவனின் வலது கண் சூரியனையும் இடது கண் சந்திரனையும் குறிக்கிறது. ஒருமுறை பார்வதி தேவி இருவரையும் மூடியதால் உலகம் முழுவதும் இருண்டு விட்டது. அதனால் சிவன் தனது நெற்றிக்கண்ணை திறந்து ஒளி வழங்கினார். அதிலிருந்து வந்த ஒளியே ஞான ஒளியாக போற்றப்படுகிறது. மனிதர்கள் தங்கள் புறக்கண்களை மூடினால் அகக்கண்ணை திறக்கலாம். அகக்கண் திறந்தவுடன் இறைவன் இருளாகவும் ஒளியாகவும் இருக்கிறான் என்பதை உணரலாம். இதை உணர்வதற்காகத்தான் மகா சிவராத்திரி என்பது இருளின் முக்கியத்துவத்தை குறிக்கும் நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்போது இன்னொருவர் எழுந்து, ஐயா, இந்த இருள் மற்றும் ஒளியின் நிலைப்பாடுகள் எங்களின் வாழ்விலும் எந்த வகையில் பொருந்துகிறது என்று கேட்டார். பெரியவர் மென்மையாக கூறினார், இருள் இல்லாமல் ஒளி இருக்க முடியாது. அறியாமையிலிருந்து அறிவிற்கு செல்லும் பயணமே ஆன்மீகம். ஒளியும் இருளும் இணைந்துதான் இந்த உலகம் இயங்குகிறது. சிவனும் அதே விதத்தில் இருளாகவும் ஒளியாகவும் இருக்கிறார். இந்த விளக்கத்தை கேட்ட அனைவரும் ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் மூழ்கினர். அடுத்து ஒரு பெண் கேள்வி கேட்டார். இறைவனை அறிந்து கொள்ள ஞானமடைய துறவியாக ஆக வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு பெரியவர் விளக்கம் கொடுத்தார். இந்த கேள்வியை ஒரு பெண் கேட்டதற்காக மிகுந்த பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு துறவி என்பவர் தாய், தந்தை, வீடு, வாசல், மனைவி, மக்கள் அனைத்தையும் துறந்துவிட்டு அனைவரையும் வருத்தப்பட செய்து துறவு செல்பவராக இருக்கிறார். ஆனால்
பெண்கள் திருமணமாகி வரும்போது தாய், தந்தை, உற்றார், உறவினர், உடன் பிறந்தவர், பிறந்த சூழ்நிலை இவை அனைத்தையும் துறந்துவிட்டுதான் அனைவரின் ஒப்புதலுடனும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆக இவர்களே சிறந்த துறவிகள். இவர்களை விட சிறந்த துறவிகள் உலகில் இல்லை. அறிவின் விளக்கமே ஞானமாகும். மனிதன் செம்மையாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு ஞானம் அவசியம் வேண்டும். ஞானத்திற்காக வாழ்வை அர்ப்பணம் செய்ய தேவையில்லை. வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொருட்களின் எண்ணிக்கை நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப கருவிகள் மிகுந்து கொண்டே வரும் காலத்தில் இல்லறத்தில் வாழ்வோர் அனைவரும் தங்களது கடமைகளை திருத்தமாக செய்வதற்கும் இன்பமும் அமைதியும் பெற்று வாழ்வதற்கும் ஞானம் பேருதவியாக இருக்கும். நல்ல குழந்தைகளை பெற்று அவர்களை ஒழுக்கத்திலும் அறநெறி வாழ்க்கையிலும் சிறந்தவர்களாக செய்து அதன் மூலம் தான் தனது குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற அளவில் விரிந்து சமுதாயத்தில் அமைதியும் இன்பத்தையும் விளைவிக்க ஞானம் தேவையானதுதான். ஞானம் பெற்றால் அறிவை தன்மயமாக வைத்துக் கொண்டும் முறையாகவும் சிறப்பாகவும் வாழலாம். ஞானம் வாழ்விற்கு உயர்வையும் இனிமையும் தருகிறது. இத்தகைய சிறப்புடைய ஞானம் குடும்பத்தார்களுக்கும் தேவையாகும். இறைவனை குடும்பத்தில் இருந்தும் அறிந்து கொள்ளலாம். அகத்தியர், திருவள்ளுவர் போன்றோர் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஞானம் பெற்றார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களே சமுதாய இயக்கத்திற்கும் காரணமாகிறார்கள். ஏதாவது ஒரு தொழில் செய்து சமுதாயம் வளம் பெறுதவி கொண்டிருக்கிறார்கள். சந்நியாசிக்கு உதவுபவரும் குடும்பமாய் உள்ளவர்களே குடும்பத்தில் கற்றுக்கொள்ள முடியாததை உலகில் வேறு எங்கு சென்றாலும் கற்றுக்கொள்ள முடியாது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். நல்ல குடும்பத்தில் நல்ல மக்கள் பிறப்பார்கள். பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க குடும்பம் அவசியமானது என்று பல ஞானியர்கள் கூறியுள்ளார்கள். ஏன், எனக்கும் கூட குடும்பம் உண்டு. நானும் குடும்பஸ்தன்தான். அது மட்டும் இல்லாமல் எனது குருவும் குடும்பத்துடன் தான் வாழ்ந்தார். அவரும் குடும்பஸ்தரே அப்படின்னு கூறினார். சந்நியாசியாய் வாழ்ந்தவர்கள் கூட குடும்பத்தில் இருப்பவன் அறநெறியில் வாழ வழி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பெரும்பாலான கோவில்களை சமுதாயத்தில் வாழ்பவர்களே உருவாக்கியுள்ளார்கள். கோவிலில் இருக்கும் இறைவன் கூட குடும்பத்துடன் தான் காட்சி தருகிறான். ஏன், இந்த உலகமே ஒரு குடும்பம்தான். நாமெல்லாம் இறைவனின் பிள்ளைகள் தானே. மேலும் சூரிய குடும்பம், நட்சத்திர குடும்பம், ராசி மண்டலம் என்ற பல பெயர்களில் பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்திலேயே பெரிய குடும்பஸ்தன் இறைவன்தான் என்று கூறி தன் உரையை நிறைவு செய்தார். இந்த விளக்கத்தை கேட்ட அனைவரும் ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் மூழ்கினர். பெரியவரின் விளக்கம் அவர்களின் மனதை தெளிவுபடுத்தி சிவராத்திரியின் ஆன்மீக மகத்துவத்தை உணர வைத்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும்.